திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம 2ஆம் தந்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நம்ம கடைசி வகுப்புல பிரளயம் பார்த்தோம். பிரளயத்துல இந்த உலகம் எப்படி அழியும், அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி சிவபெருமான் திரும்ப அந்த உலகத்தை மீட்டு கொண்டு வருவாரு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல கடைசி பாடல்ல என்ன பார்த்தோம்? பண் பலிசை வழிபாடு சென்று அப்புறம் கண் பலியாத கமலத்து இருக்கின்ற நன்பலியாளனை நாடிச் சென்று அச்சிரம் விண்பலியாத விருத்தி கொண்டேனே. பிரம்மனுக்கு எப்படி படைத்தல் தொழில கொடுக்கிறாரோ, அவருடைய 5வது தலைய எடுத்துட்டு அந்த ஆணவத்தை அழிச்சிட்டு அவருக்கான படைத்தல் தொழில கொடுத்தாரு அப்படிங்கறதோட கடைசி பாடல் பார்த்தோம். அப்ப பிரம்மாக்கும் அகங்காரம் இருந்திருக்கு, அதை அழிச்சிட்டு தான் படைத்தல் தொழில் பிரம்மா செய்யட்டும்னு கொடுத்திருக்காரு. இப்ப படைத்தல் தொழில் முடிஞ்சிருச்சு. அடுத்து காத்தல் தொழில். காத்தல் தொழில் யாருக்குரியது? திருமாலுக்குரியது. அப்ப அடுத்த அந்த திருமாலுடைய கதையை தான் அடுத்த தலைப்புல சொல்ல போறாரு. அதற்கான பெயர் சக்கர பேரு. சக்கரம் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய ஆணையா சொல்லப்படுது. பேரு அப்படிங்கிறது செல்வம். நம்ம ஒரு சிவபெருமான் கிட்ட இருந்து திருமால் ஒரு ஆணையா பெறக்கூடிய செல்வம் தான் சக்கர பேரு. இதுதான் அடுத்து பார்க்க போறோம். இதுல 4 பாடல்கள் இருக்கு. அந்த 4 பாடல்லையும் திருமூலர் சொல்ல வர்ற அந்த கதையை என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா பாடலுக்குள்ள போகலாம். திருமால் என்ன செய்யறாரு? ஒரு தடவை சிவபெருமான் கிட்ட வாக்கு கொடுக்கிறாரு. நான் 1008 தாமரை மலர்களை கொண்டு உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சிவபெருமானும் சரின்னு சொல்றாங்க. திருமால் எல்லா இடமும் தேடி தேடி 1007 தாமரை மலர்கள் மட்டும்தான் எடுப்பாரு. ஒரு மலர் குறைஞ்சிரும். இவரும் ரொம்ப தூரம் ட்ரை பண்ணுவாரு. ஆனா இவரால அந்த ஒரு தாமரை பூவை எடுக்கவே முடியாது. அதனால சிவபெருமான் கிட்ட அந்த 1007 தாமரையை கொடுத்துட்டு, இன்னும் ஒரு தாமரைக்கு பதிலா என்னுடைய கண்ணை எடுத்துக்கோங்க, என்னுடைய கண்ணை தாமரையா எடுத்துக்கோங்கன்னு சொல்லி திருமால் கேட்பாரு. அதுல சிவபெருமான் மனம் உருகி கண்ணையே நமக்காக எடுத்துக்க சொல்றாருன்னு சொல்லிட்டு, சரி உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள் அப்படின்னு சொல்லவும், நம்ம இதுக்கு முன்னாடி பாடல்ல பார்த்தோம்ல 342வது பாடல் வீரட்டானம் பகுதியில அந்த ஜலந்தராசுரனை அழிக்கிற வந்தாரு சிவபெருமான். அந்த கதை. அதாவது ஜலந்தராசுரன் ஒரு அரக்கன் இருப்பான், அவனை அழிக்கவே முடியாது. அப்ப தேவர்கள் கேட்ட உடனே சிவபெருமான் அவருடைய கால் பெருவிரலால ஒரு தரையிலேயே ஒரு சக்கரம் வரைவாரு. அந்த சக்கரத்தை உன்னால தூக்க முடியுமான்னு கேட்பாரு. ஜலந்தராசுரன் நல்ல வலிமை வாய்ந்த அரக்கன், அதை ஓரளவுக்கு தூக்கிடுவான். அதுக்கு மேல அவனால தூக்க முடியாது. சிவபெருமான் அந்த சக்கரத்தை வச்சு அவரோட தலைய 2ஆ பிளந்துருவாரு அப்படின்னு ஒரு கதை பார்த்தோம் இல்லையா? அந்த சக்கரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி திருமால் கேட்பார். உடனே சிவபெருமானும் சரி உனக்கு அந்த சக்கரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்கரத்தை கொடுப்பார். திருமால் ஆசையில கேட்டுருவாரு அந்த சக்கரம் வேணும்னு. ஆனா சிவபெருமான் கொடுக்கும்போது அவரால் அந்த சக்கரத்தை தூக்கவே முடியாது. அந்த சக்கரத்தை தூக்கி கையில வைக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. ஆனா அவரால் தூக்கவே முடியாது. அவ்வளவு கஷ்டப்படுவாரு. அதனால சிவபெருமான் கிட்டே திரும்பவும் என்னால அதை தூக்க முடியல, நீங்க தான் எனக்கு அதை தூக்குறதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் தன்னோட சக்தியில பாதி சக்திய திருமாலுக்கு கொடுத்துருவாரு. திருமாலுக்கு கொடுத்த உடனே இப்ப அவர் அந்த சக்கரத்தை தூக்குவாரு. அவரால் தூக்க முடியும். அதை கையில வச்சுட்டு அந்த சக்கரம் மூலமா தான் அவர் காத்தல் தொழில செய்ய போறதா இருப்பாரு. அப்ப கொடுத்ததும் அவருக்கும் சந்தோஷமாயிடும், காத்தல் தொழில் செய்யலாம் அப்படின்ட்டு போயிடுவார். இந்த கதை இதோட முடியுது. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, தக்கன் வேள்வி. அந்த கதையோட தொடர்ச்சி. அந்த தக்கன் வேள்வியில அந்த வேள்விக்கு யாரையாவது ஒருத்தரை தலைவனா வைக்கணும் இல்லையா? அப்போ எல்லாரும் திருமாலை தான் கேட்பாங்க, நீதான் தலைமை எடுத்து செய்யணும்னதும் இப்ப திருமாலுக்கு என்ன ஆயிடும்னா,
சிவபெருமானோட பாதி சக்தி நம்ம கிட்ட வந்துருச்சுல்ல. அப்ப சிவபெருமானுக்கும் இப்ப பாதி தான் இருக்கு. நமக்கும் பாதி தான் இருக்கு. நம்ம 2 பேரும் தான் சரிசமம் ஆயிட்டோம்ல. அப்புறம் என்ன நம்மளே வந்து தலைவனா இருந்து இந்த வேள்விய நடத்தலாமே அப்படின்னு சொல்லி, திருமாலுக்குள்ளேயும் ஒரு ஆணவம் வந்துருது. திருமால் தான் அந்த வேள்வியில வந்து தலைவனா இருந்து செய்றாரு. அதுக்கப்புறம் அந்த கதையில பார்த்தோம் இல்லையா? சிவன் வந்து வீரபத்திரர வந்து அனுப்பி வைப்பாரு. அவர் அவ்வளோ கோவமா வரும்போது, திருமாலுக்கு வந்து பயமே வராது. ஏன்னா, அவர் வந்து இப்ப நம்ம சிவனுக்கு ஈக்குவலா தானே இருக்கோம். அவர் அனுப்புன அவர் தானே அந்த அகோர வீரபத்திரர். நமக்கு என்ன? நம்ம கையில சக்கரம் இருக்குன்னு சொல்லிட்டு, ரொம்ப அப்படியே கர்வத்தோட எந்திரிச்சு நின்னு, அந்த சக்கரத்த வந்து வீரபத்திரர் மேல விடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாரு. வீரபத்திரர் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த சுவாசம், அந்த காற்றுக்கே வந்து அந்த சக்கரம் வந்து அதுல இருக்கிற அந்த அக்கினி எல்லாம் மறைஞ்சு போயி, அந்த சக்கரம் வந்து போகவே செய்யாது. அந்த இடத்திலேயே விழுந்துரும். அது வந்து ஒரு பவரும் இல்லாம போயிரும். அதுக்கப்புறம் தான் வந்து திருமால் உணர்வாரு. சிவபெருமான் என்னதான் அவரோட சக்திய நம்மகிட்ட குடுத்தாலும், அத பின்னாடி இருந்து அவரு தான் இயக்கிட்டு இருக்காரு. நம்மகிட்ட அவர் முழுமையா குடுக்கல. நம்ம வந்து ஒரு கருவி மாதிரி தான் இருக்கோம். அந்த ஆற்றலோட இயக்கம் வந்து அவர்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறம் தான் வீரபத்திரர்ட்ட போய் மன்னிப்பு கேட்பாரு. "நாங்க தெரியாம செஞ்சுட்டோம். எங்கள மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொன்ன பிறகு, ஆ அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கதை வரும் இல்லையா? எல்லாரும் அதே மாரி மன்னிப்பு கேட்கவும், சிவபெருமானுடைய கோவம் வந்து தணிஞ்சிரும். சோ இந்த கதைய தான் வந்து 4 பாடல்கள்ல குடுத்திருக்காங்க. என்னென்ன கதை? அவர் வந்து காதல் தொழில செய்ய போறாரு. அதுக்கு சிவபெருமான் கிட்ட போய் சக்கரத்த வாங்குறாரு. அந்த சக்கரத்த அவரால தூக்க முடியல. சிவபெருமான் அவர் சக்திய குடுக்குறாரு. வீரபத்ரர் கிட்ட அந்த சக்கரம் வேலை செய்யல. இந்த 4 கதைய தான் வந்து 4 பாடல்கள்ல சொல்லியிருக்காரு. இப்ப இந்த கதைகள் மூலமா நமக்கு என்ன உணர்த்த வர்றாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, நம்ம இந்த பாடல வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன பார்த்தோம்? இவரு திருமால் தான் காத்தல் தொழில்னு பார்த்தோம். இப்ப திருமால் அப்படின்னாலே நமக்கு வந்து என்ன ஞாபகத்துக்கு வரும்னா, ஒரு சங்கு, ஒரு சக்கரம், நடுவுல வந்து நாமம். 3 கோடு போட்ட மாதிரி ஒரு நாமம். இதுதான் வந்து திருமாலுடைய சிம்பல். காத்தல் தொழிலுக்கான சிம்பலும் இதுதான். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? நமசிவாய தான் வந்து மூல மந்திரம். அதுல இருந்து தான் எல்லாம் வருது. இந்த நமசிவாய எதுல இருந்து வருது? ஓம்ங்கிற நாதத்துல இருந்து வருது. அப்போ ஓம்ங்கிறது தான் பிரணவ மந்திரம். அந்த பிரணவ மந்திரத்துல இருந்து தான் எல்லாமே வருது. அந்த ஓம்குள்ள என்ன இருக்கு? ஓம் பிரணவம்னு சொல்லிட்டோம். அந்த ஓம்குள்ள என்ன இருக்குன்னா, நாதமும், பிந்துவும் இருக்கு. சவுண்டும், லைட்டும் இருக்கு. இது 2ம் சேர்ந்தது தான் ஓம் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு ஒரு காயின்ல தலையும், ஆ வாலும் இருக்கும் இல்லையா? 2மே இருந்தா தான் அது காயின். அதே மாதிரி தான் அந்த ஓம்ல நாதத்தையும், விந்துவையும் பிரிக்க முடியாது. அது 2ம் எப்பயுமே சேர்ந்தே தான் இருக்கும். இது நாதம், விந்து, சவுண்ட் அண்ட் லைட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த 2ல இருந்து அடுத்து பஞ்சபூதங்கள் தோன்ற போகுது அப்படின்னா, அது எப்படி தோன்றும் அப்படின்னா, இப்ப நம்ம 2 பொருள சேர்க்கிறோம்னு வைங்க. இப்ப அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு. இந்த 2யும் நம்ம சேர்க்க போறோம்னா, நம்ம வந்து 3 விதமா சேர்க்கலாம். ஒண்ணு அரிசிய நெறைய அள்ளிட்டு, கொஞ்சம் போல பருப்ப போட்டா, அது ஒரு விதமான கலவை. இல்ல பருப்ப நெறைய எடுத்துட்டு, அரிசிய கொஞ்சமா சேர்த்தோம் அப்படின்னா, அது ஒரு விதமான கலவை. இல்ல 2யுமே சரிக்கு சரியா எடுத்தோம்னா, அது ஒரு விதமான கலவை. அப்போ ஒரு இதுல 2 இருக்குன்னா, அதுல இருந்து நமக்கு 3 விதமான குணங்கள் வந்து கிடைக்கும். அப்ப நாதமும் விந்துவும் இருக்குன்னா, நாதம், விந்து சரிசமமா சேரும்போது அது ஒரு குணத்த குடுக்கும். நாதம் அதிகமா, விந்து கம்மியா இருக்குன்னா, அது ஒரு குணத்த குடுக்கும். விந்து அதிகமா, நாதம் கம்மியா இருக்குன்னா, அது ஒரு குணத்த குடுக்கும். ஆக மொத்தம் இந்த 2ல இருந்து 3 விதமான குணங்கள் வருது. அத வந்து நம்ம என்ன பெயர் சொல்றாங்க, இந்த தத்துவங்கள்ல அப்டின்னா, ரஜசிக், தமசிக், சாத்விக் அப்படின்னு 3 குணங்கள் இருக்கு. ரஜசிக்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறது. இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு அத்லட்டா இருக்கோம். நம்ம வந்து அந்த ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்க போறோம்னா, அப்ப நம்மளுடைய உடல், மனம்லாம் எவ்வளவு வேகமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு குணம் ரஜசிக். தமசிக்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா.
நல்லா சாப்பிட்டோம், இனி படுக்க வேண்டியதான் அப்படின்னு ஒரு மனநிலை வரும்போது கை கால் எதையுமே அசைக்கக்கூடிய எண்ணமே இருக்காது. அந்த மாதிரி நம்ம உடம்பே அப்படியே ஸ்லோவா போயிடுறது தமசு. இது 2க்கும் இல்லாம நடுவுல ஒரு நிலை. நம்ம வந்து ஒரு தியானத்துல இருக்கோம் அப்படின்னா, இப்படியும் இருக்க மாட்டோம், இப்படியும் இருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு நடுநிலைமை. இது வந்து சாத்வீக குணம். அந்த மாதிரி 3 குணங்கள் இதுல இருந்து வருது. அதுக்கப்புறம் தான் இந்த ரஜசிக், தமசிக், சாத்விக்ல இருந்து தான் பஞ்சபூதங்கள் வருது. ரஜசிக்ல இருந்து ஆகாயமும் காற்றும் வருது. தமசிக்ல இருந்து நிலமும் நீரும் வருது. சாத்விக்ல இருந்து நெருப்பு வருது. இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் அடுத்து வருது. நடுவுல இந்த 3 குணங்கள் வருது. சரி, இந்த இப்ப நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? ஆஹ் நாதம், விந்து, ரஜசிக், தமசிக், சாத்விக், இந்த 3 குணங்களும் இதுவும் பார்த்திருக்கோம். இப்ப இந்த ஓம்ங்கிற தத்துவத்துக்குள்ள என்ன இருக்கு? ரஜஸ் நாதமும் பிந்துவும் இருக்கு. இந்த 3ம் ரஜசிக், தமசிக், சாத்விக் சொல்றோம் இல்லையா? இந்த 3ம் எதுல இருக்குன்னா, நம்ம இந்த ஓம தான் பிரிப்போம். ஆ, உ, இம் அப்படின்னு பிரிப்போம். அதுலதான் ரஜசிக், தமசிக், சாத்விக் அந்த 3ம் சேர்ந்த அந்த சவுண்டு தான் வந்து ஆ, உ, இம். இப்ப இதுக்கு வரலாம். இந்த சங்கு, சக்கரம், நாமம், அதுக்கு வரலாம். சங்கு அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா சத்தம். திருமால் வந்து காத்தல் தொழில பண்ண போறாரு அப்படின்னா சங்கு ஊதுறாரு அப்படின்னா அது வந்து நாதத்தை எழுப்புறாரு. அப்ப அந்த சங்கு எதை குறிக்குதுன்னா அந்த ஓம்குள்ள இருக்கக்கூடிய நாதத்தை வந்து குறிக்குது. இந்த பக்கம் என்ன இருக்கு? சக்கரம். அதுதான் அந்த சுதர்சன சக்கரம். அது வந்து ஒரு பேராற்றல் கொண்ட சக்கரம். அதுல இருந்து ஒரு நெருப்பு வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்ப அது வந்து லைட். அதுதான் வந்து விந்து. அப்ப சங்கும் சக்கரமும் எதை குறிக்குதுன்னா நாதத்தையும் விந்துவையும் குறிக்குது. இதுல இருந்துதான் காத்தல் தொழில், படைத்தல், காத்தல் எல்லாமே இந்த பிரணவத்துல இருந்து வரப்போகுது. நடுவுல இருக்கக்கூடியது என்னது? அந்த 3 குணங்களான ஆ, உ, இம்ம குறிக்கக்கூடிய அந்த நாம சொல்லுவோம் இல்லையா? 3 கோடு போட்ட மாதிரி இருக்கும். அந்த 3 வந்து நம்ம எதுலனாலும் எடுத்துக்கலாம். இப்ப நம்மளுடைய உடல்ல வந்து இடக்கலை, பிங்கலை, வலது சுவாசம், இடது சுவாசம் பாக்குறோம் அப்படின்னா 2யும் பேலன்ஸ் பண்ற மாதிரி நடுவுல ஒரு சுவாசம், சுழுமுனை சுவாசம் இருக்கும். அப்ப அந்த 3 ஒண்ணு சேர்ற இடம் நம்மளுடைய புருவ மத்தி. அந்த இடத்துலதான் அந்த நாமம் போடுவோம். அதுவும் அதுதான். நம்மளுடைய வலது சுவாசம் வந்து ரஜசிக்கா நம்மள மாத்தும். இடது சுவாசம் தமசிக்கா மாத்தும். அந்த சுழுமுனை சுவாசம் நம்மள சாத்விக்கா நிப்பாட்டும். அந்த எல்லாமே இந்த ஆவு இம்மான இந்த 3 குணங்களை தான் குறிக்கும். அப்ப இந்த 5ம் கொண்டதுதான் வந்து அந்த திருமாலுடைய சங்கு, சக்கரம், அந்த நாமம். அடுத்து அந்த கதைகள்ல என்ன சொல்லியிருந்தாரு? அவர் போய் 1008 தாமரை மலர்கள் கொடுக்கறதா ஒத்துக்கிட்டாரு. நம்ம இந்த 1008 நிறைய இதுல பார்ப்போம். ஒரு குத்துவிளக்கு பூஜைனா அங்க 1008 வைக்கணும்பாங்க. அப்புறம் ஏதாவது நம்ம ஒரு போற்றி சொல்றோம்னா 1008 போற்றி சொன்னா நல்லது. அந்த 1008க்கு நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்போம். அப்ப அந்த 1008ங்கிறது என்ன, இந்த தாமரை மலர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அந்த 1008 அப்படிங்கிறது ஒரு ஒரு ஒளி. இப்போ ஒரு தாமரை பூக்கு மேல நம்ம ஒரு விளக்க வச்சு பொருத்தி வச்சோம்னா அது எப்படி இருக்கும்? அந்த தாமரை வந்து அந்த தூய்மையை குறிக்கும். அதுல இருக்கக்கூடிய அந்த ஒளி வந்து தீபம் மாதிரி வெளிச்சம் தந்தாலுமே அது ஒரு குளிர்ச்சியான ஒளி. அதுதான் வந்து நாத விந்து தத்துவமாவும் நம்ம பாக்குறோம். அந்த ஒளிக்குள்ள ஒரு சவுண்டும் இருக்கு, ஒரு லைட்டும் இருக்கு. அது வந்து ஒரு தாமரை மலர் மேல இருக்கு. இந்த மாதிரி நம்மளுடைய அண்டம் முழுவதும் வந்து ஒரு 1008 இடத்துல இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஒளி தத்துவம் வந்து இருக்கு. அதுதான் வந்து இந்த பிரபஞ்சத்தையே வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அந்த 1008 அப்படிங்கிற அந்த இது எப்படி அந்த பாயிண்ட்ஸ், இத்தனை இடங்கள், ஒரு அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய இத்தனை இடங்கள் எப்படி வருது அப்படின்னா சூரியன் இருக்கு, பூமி இருக்கு, நிலவு இருக்கு. இந்த இந்த பூமி வந்து இந்த சூரியனாலையும் இந்த சந்திரன் இது 2க்கும் உள்ள அந்த சில அந்த ஈர்ப்பு விசை இதனாலதான் அந்த பூமி வந்து இயங்கிட்டு இருக்கு. இப்ப இந்த பூமியில நம்ம ஒரு பாயிண்ட்ல நிக்கிறோம் அப்படின்னா நம்ம மேல அந்த சூரியனுடைய ஒளி படும்.
இப்ப திரும்ப அதே இடத்துல நம்ம அதே பாயிண்ட்ல வந்து நிக்கணும்னா என்ன ஆகும்னா 1 நாள் ஆகும். அந்த பூமி 360 டிகிரி சுத்துனாதான் திரும்ப நம்ம அதே இடத்துல வருவோம். அந்த சூரியனுடைய ஒளி படும். அப்ப அத வந்து அவங்க எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னா, அந்த 360 டிகிரிய வந்து 30 டிகிரியால நம்ம பிரிச்சோம்னா கிட்டத்தட்ட 12 இடங்கள். அப்ப சூரியனுக்கு உண்டானது வந்து 12. அந்த நாதவிந்து தத்துவத்துல ஆஹ் சக்கரம் தானே சூரியனுக்குரிய ஒளிய கொடுக்குது. அப்ப அதோட எண்ணிக்கை வந்து 12. அதாவது அந்த சூரியன் இந்த பூமிக்கு வரக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அது வந்து 12 இடங்களா வந்து கருதப்படுது. இப்ப அதே இது சந்திரன் எடுத்துக்கிட்டோம்னு வைங்க. சந்திரனை வந்து நம்ம பார்த்து நிக்கிறோம். சந்திரனுடைய ஒளி நம்ம மேல படுது அப்படின்னா திரும்ப அதே இடத்துக்கு நம்ம வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்னா 28 நாள் ஆகும். சந்திரன் வந்து 8 வடிவத்துல இந்த பூமிய சுத்தி வரும். வளர்பிறை முடிஞ்சு அமாவாசை பௌர்ணமி வந்து திரும்ப தேய்பிறை வந்து திரும்ப அமாவாசை வர்றதுக்கு 28 நாள் ஆகும். அப்ப அந்த 28 அப்படிங்கிறது சந்திரனுக்குரியது. சந்திரன் தான் எதுனா சங்கு. அந்த நாதத்துக்கானது சந்திரன். அதுக்கான அந்த எண்ணிக்கை வந்து 28. அப்ப சங்குக்கு 28, 3 குணங்கள் அதுக்கு 3, அதுக்கப்புறம் இந்த சக்கரத்துக்குரிய அது வந்து 12. அப்ப இந்த இந்த மூணுமே சூரியனுடைய ஒரு ஒளி, சந்திரனுடைய ஒரு கதிர், இந்த 3 குணங்கள் இது எல்லாமே மீட் பண்ணக்கூடிய இடங்கள் மொத்தம் எத்தனை வரும்னா 1008. 28 இன்ட்டு 3 இன்ட்டு 12 போட்டோம் அப்படின்னா 1008 வரும். அப்ப இந்த பிரபஞ்சத்துல 1008 இடங்கள்ல இந்த 3 வந்து ஒண்ணு சேர்ந்து அந்த இடத்துல ஒரு நாத ஒளி தத்துவம் இருந்து அது ஒரு தாமரை மலர் மேல இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். இது வந்து அண்டம் முழுவதும் இந்த 1008 இடங்கள்ல அந்த ஒளி இருக்கு. அண்டம்தான் சுருங்கி இந்த பிண்டமா இருக்கு. அப்ப நம்ம தலைக்குள்ள ஒரு வெற்றிடம் இருக்கு இல்லையா, சிற்றம்பலம், அந்த இடத்துல இதே மாதிரி 1008 இடங்கள். அதுதான் நம்ம சகசிரார சக்கரமாவும் சொல்றோம். 1008 இதழ்களோட மேல ஒரு தாமரை இருக்கு அப்படிங்கிறது. இந்த தலைக்குள்ளையும் 1008 அதே அந்த ஃப்ரீக்வன்சியோட நம்ம பிரெயினை சுத்தி சில இடங்கள் இருக்கு. அப்ப திருமால் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த 1008 வந்து அந்த தாமரை நமக்கெல்லாம் இருக்கு. ஆனா அந்த தாமரை மொட்டா இருக்கு. இனி அது மலர்ந்தாதான் உள்ள இருக்கக்கூடிய அந்த நாத விந்து வந்து நம்மளால உணர முடியும். திருமால் அத வந்து உணர்ந்துட்டாரு. 1008 எடுத்துட்டாரு. அதுல ஒண்ணு வந்து குறையுது, அதுக்கு பதிலா கண்ணை கொடுத்தாரு அப்படின்னு சொல்றது மூலமா நம்மளுடைய கண்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி மூலமா நம்மளும் அந்த 1008 தாமரை மலர நம்மளால போய் சிவபெருமானுக்கு கொடுக்க முடியும். கண்ல தான் இருக்கு அந்த வித்தை. கண்ல வந்து நாம பயிற்சி பண்ணலாம் அப்படிங்கிறத நாம வந்து புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த மாதிரி 1008 மலர்களை கொடுத்துட்டு சிவபெருமான்கிட்ட இருந்து வரத்தை வாங்குறாரு. அவர் என்ன கேக்குறாரு, அந்த சக்கரத்தை வேணும்னு கேக்குறாரு. இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம சிவபெருமான அடையிறது நம்மளுடைய அதுதான் நம்மளுடைய இந்த வாழ்க்கை நாம எடுத்ததுக்கான கடைசி நிலையே அதுதான், அவரை போய் அடையிறது. அதுக்காக நம்ம முயற்சி பண்ணும்போது அதுல தேவையில்லாத மற்ற எந்த வரங்களும் நமக்கு தேவையில்லை. எனக்கு லைஃப்ல இது வேணும் அது வேணும் எதுவுமே கேட்க வேண்டாம், உன்னுடைய திருவடி கிடைச்சா போதும். அதுதான் நம்ம தகுதிக்கு கேட்கக்கூடிய வரமா இருக்கும். சோ அந்த இதையும் அவர் உணர்த்தி இருக்காரு. அடுத்த கதையில என்ன சொன்னாரு, அவருடைய சக்தியில ஒரு பாதியை கொடுத்து அந்த சக்கரத்தை உயர்த்த சொல்லியிருக்காரு. அப்ப நம்மளுக்கும் வந்து நம்ம இறைவனை அடையும் போது நம்ம வரம் கேட்கிறோமோ இல்லையோ, அவர் வந்து நிறைய விஷயங்கள் நமக்காக கொடுக்கிற அந்த விஷயங்கள் இறைவன்கிட்ட இருந்து நாம கிடைக்கக்கூடிய அந்த சக்திகளை நாம நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தாம நாம வந்து ஒரு அகங்காரத்தோட நம்ம அத வேற சில விஷயங்களுக்கு பயன்படுத்தினா நம்ம அவர்கிட்ட வாங்கின அந்த வரம் அந்த ஆற்றலே வந்து பயன் இல்லாம போயிரும். அப்ப அந்த அகங்காரம் நமக்கு இருக்கக்கூடாது. அவர் எவ்வளவுதான் நமக்கு அருள் கொடுத்தாலுமே நம்மளுடைய எண்ணம் அவருடைய திருவடியை அடையிறதுல மட்டுமே இருக்கணும் அப்படிங்கறதான் இந்த கதையில சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம அந்த பாடலை வந்து பார்க்கலாம், ஈஸியா புரியும். பாடல் 367. மால் போதகன் என்னும்
வன்மைக்கு இங்கு ஆங்காரம் கால் போதம் கையினொடு அந்தரச் சக்கரம் மேல் போக வெள்ளிமலை அமராபதி பார்போகம் ஏலும் படைத்து உடையானே. மால் போதகன் அப்படின்னா, மால்னா மயக்கம், போதகன் அப்படின்னா மயக்கத்தை நமக்கு அளிக்கக்கூடியவன். எதுக்கு இங்க மயக்கத்தை தர்றாரு அப்படின்னா, நமக்கு வந்து எப்ப இந்த வாழ்க்கைய வாழணும் அப்படிங்கிற ஆசை வரும். ஏன்னா பிறக்கிறது, நான் படைத்தல் தொழில் பிறக்கிறதுனா பிறந்துட்டோம். காக்குறதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல வாழணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வந்து காக்குறது. அந்த எண்ணம் இருக்கிற வரதான் நாம இந்த உலகத்துல வாழ்வோம், நம்மளுடைய உயிரை காப்பாத்துவோம், இந்த உடலை காக்குறதுக்கான பல முயற்சிகள் செய்வோம். அப்ப எப்ப நமக்கு இந்த உலகத்துல வாழணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்னா, ஆசைகள் வரும்போது. மால் அப்படிங்கன்னா ஒரு மயக்கம், ஒரு ஆசை, இது எல்லாத்தையும் நமக்குள்ள இருந்து யார் கொடுக்கிறாருன்னா திருமால். இப்ப எனக்கு ஒரு ஆசை வருது, நான் பெரிய வீடு கட்டணும்னு ஆசை வந்துச்சுன்னா, அதுக்காகவே நான் வேலை பார்ப்பேன், என் மைண்டை யூஸ் பண்ணுவேன், என்னுடைய எனர்ஜியை யூஸ் பண்ணுவேன். அப்ப நான் நல்லா என் உடம்ப பார்த்துக்குவேன், நான் நல்லா வாழ்வேன். அதுதான் என்ன நானே காக்குறது. அப்ப எனக்குள்ள இருந்து நிறைய ஆசைகள், இந்த மயக்கம், இந்த உலகம் மேல இருக்கக்கூடிய ஒரு மயக்கத்தை எனக்குள்ள அதிகமாக்கி கொடுத்து, அப்படிதான் இறைவன் வந்து உள்ள இருந்து காத்தல் தொழில செய்யறாரு. மால் போதகன் என்னும் வன்மைக்கு இங்கு ஆங்காரம். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய திருமால் வந்து நமக்கு மயக்கத்தை ஏற்படுத்தி இந்த உலக அனுபவங்களை கொடுத்து, ஆங்காரம் அப்படிங்கிறது அப்பதான் நமக்கு வந்து நான் செய்யணும், நான் செய்யணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் வந்து நாம வந்து வாழ ஆரம்பிப்போம். கால் போதகம் கையினோடு அந்தர சக்கரம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கால் மூச்சு காற்று மூலமா கீழே இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த ஆற்றலை மேல கொண்டு போய் நம்ம 7வது சக்கரத்துக்கு நம்ம வந்து கொண்டு போற அந்த ஆற்றலை கொடுக்கறது வந்து திருமால் தான். மேல் போக வெள்ளிமலை அமராபதி. மேல் போக அப்படின்னா இந்த கீழே இருக்கிற அந்த ஆற்றல் மேல போக, வெள்ளி மலைனா நம்மளுடைய தலையில இருக்கக்கூடிய அந்த சக்கரம் வந்து ஒரு வெண்மையான மலை போல இருக்கும். அமராபதி அப்படின்னா அந்த ஒளியின் மேல இருக்கக்கூடிய நம் பதி, நம்மளுடைய இறைவன். பார்போகம் ஏலும் படைத்து உடையானே. அங்க மேல இருக்கக்கூடிய நம் இறைவன் தான் பார்போகம்னா இந்த பூமி முதலான 7 உலகங்களையும் படைத்து அதுலயும் அவன் தான் இருக்கிறான். அப்ப மேல இருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் 7 உலகம் அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள். ஒவ்வொரு சக்கரங்கள்லயும் அதே தலையில இருக்கக்கூடிய அதே இறைவன் தான் இருக்காரு. திருமாலுடைய முயற்சியால நம்ம ஒவ்வொரு சக்கரங்களா ஏறி மேல இருக்கக்கூடிய அந்த வெண்மையான வெள்ளி மலை போன்ற அந்த சக்கரத்துக்கு நாம வந்து போக போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த உடலை காக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் அந்த மால் போதகன் அப்படின்னா திருமால் தான் வந்து கொடுக்கிறார். 368வது பாடல். சக்கரம் பெற்று நல் தாமோதரன் தானும் சக்கரம் தன்னை தரிக்க ஒண்ணாமையால் மிக்க அரண் தன்னை விருப்புடன் அர்ச்சிக்க தக்க நல் சக்தியை தான் கூறு செய்தே. சக்கரம் அந்த சுதர்சன சக்கரத்தை பெற்று இறைவன் கிட்ட இருந்து வரமா கேட்டு திருமால் வாங்கிட்டாரு. நல் தாமோதரன் தானும். தாமோதரன் அப்படிங்கிறது திருமாலை தான் குறிக்கிறது. அதாவது இந்த சக்கரத்தை யார் வாங்குறாருன்னா திருமால் தான் வந்து வாங்குறாரு. தாமோதரன் தானும் சக்கரம் தன்னை தரிக்க, அந்த சக்கரத்தை தன்னால எடுத்துக்க முடியல அவரால, அவருக்கு அந்த ஆற்றல் வந்து இல்லை. ஒண்ணாமையால் அவரால அந்த சக்கரத்தோட அந்த வெயிட்ட வந்து தாங்க முடியாமையால் மிக்கு அரண் தன்னை, அந்த அரண் அப்படிங்கிறது இறைவன், மிகுந்த விருப்பத்துடன் இறைவன் கிட்டயே தன்னை விருப்புடன் அர்ச்சிக்க, எனக்கு வந்து அந்த சக்கரத்தை தூக்குறதுக்கான ஆற்றலை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கெஞ்சுறாரு. தக்க நல் சக்தியை தான் கூறு செய்தது. அப்ப
அதை எடுக்கிறதுக்கான ஆற்றலை உன்னை தவிர யாராலையும் கொடுக்க முடியாது, நீதான் எனக்கு கொடுத்து அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த சக்கரம் மேல அவ்வளவு ஆசைப்பட்டு கேக்குறாரு. 369வது பாடல். கூறு அது ஆக குறித்து நல் சக்கரம் கூறு அது செய்து கொடுத்தனன் மாலுக்கு கூறு அது செய்து கொடுத்தனன் சக்திக்கு கூறு அது செய்து தரித்தனன் கோலமே. அந்த சக்கரத்தை வந்து சிவபெருமான் என்ன செய்யறாரு அப்படிங்கிறது இந்த பாடல். கூறு அது அப்படின்னா ஒரு பகுதியை, கூறு அது ஆக குறித்து நல் சக்கரம், அந்த அந்த நல்ல வினைகளை உடைய அந்த சக்கரமானது, அந்த சக்கரத்துக்கு அவருடைய ஒரு ஆற்றலை கொடுத்துதான் அந்த சக்கரத்தையே வந்து அவரு பெருவிரலால இந்த நிலத்துல வந்து வரைந்தாரு. கூறு அது சக்கரம் கொடுத்தனன் மாலுக்கு, அந்த சக்கரத்தை தான், அந்த ஆற்றலோடு வாய்ந்த அந்த சக்கரத்தை தான் திருமாலுக்கும் வந்து கொடுக்கிறாரு. கூறு அது செய்து கொடுத்தனன் சக்திக்கு, தன்னுடைய ஒரு பகுதியான சக்தியவே அந்த சக்கரத்துக்காக திருமாலுக்கும் கொடுத்தாரு. கூறு அது செய்து தரித்தனன் கோலமே. அந்த ஆற்றல் திருமாலுடைய சிவபெருமானுடைய சக்தியானது திருமாலுக்குள் போகவும் தான் அவருக்கு வந்து அந்த சக்கரத்தை எடுத்துக்கக்கூடிய அந்த ஆற்றல் வந்து கிடைத்தது. இந்த மாதிரி சிவபெருமான் திருமாலுக்கு வந்து அருள் செய்திருக்காரு. அடுத்து 370வது பாடல். தக்கன் தன் வேள்வி தகர்த்த நல் வீரர்பால் தக்கன் தன் வேள்வியில் தாமோதரன் தானும் சக்கரம் தன்னை சசிமுடி மேல் விட அக்கி உமிழ்ந்தது வாயு உட்கரத்திலே. அந்த தக்கன் வேள்வியில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த பாடல்ல வந்து கொடுத்திருக்காரு. தக்கன் தன் வேள்வி தகர்த்த நல் வீரர்பால், அந்த தக்கனுடைய வேள்விய வந்து தகர்த்துவதற்காக, அதை வந்து அழிப்பதற்காக நல் வீரர்பால் அப்படிங்கிறது சிவபெருமான் அனுப்பிய அந்த வீரபத்ரர். தக்கன் தன் வேள்வியில் தாமோதரன் தானும், அந்த தக்கன் வேள்வியில இருந்த தாமோதரன் அப்படிங்கிறது திருமால். அவர் வந்து ரொம்ப ஆணவமா இருக்காரு. ஏன்னா தாங்கிட்டதான் அந்த சக்தி வாய்ந்த சக்கரம் இருக்கே அப்படிங்கிற ஆணவத்துல இருக்காரு. அவர் தான் அந்த வேள்விக்கு தலைவனாகவும் இருக்கார். சக்கரம் தன்னை சசி முடி மேல் விட, அந்த சக்கரத்தை வந்து அந்த வீரபத்ரருடைய தலைய போய் அது வெட்டிட்டு வருமாறு அந்த சக்கரத்துக்கு வந்து மந்திரம் சொல்லி அந்த சக்கரத்தை வந்து அனுப்பி விடுறாரு. அக்கி உமிழ்ந்தது, அந்த சக்கரமும் என்ன ஆகுதான், நல்ல நெருப்போட அது வந்து அப்படியே ஒரு அக்கினி பிளம்போட எரிஞ்சுக்கிட்டு போகுதான். வாயு உட்கரத்தாலே, அப்படி போன அந்த சக்கரமானது அந்த வீரபத்ரருடைய அந்த வாயு, அவருடைய காற்றுனால அது வந்து ஒண்ணுமே இல்லாம அது வந்து அழிந்து போனது. அந்த சக்கரம் வந்து பயனில்லாம போயிருச்சு. இவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த கதைகள் மூலமா அவர் சொல்ல வர்றாரு. அதுக்கப்புறம் திருமால் வந்து மனசு மாறி மன்னிப்பு கேட்டு போயிடுறாரு இல்லையா, அத வந்து அவர் கொடுக்கல. அந்த சக்கரத்துக்கு வந்து எந்த பலனும் இல்லாம போயிருச்சு, அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. அப்ப முதல் பாடல்ல திருமால் முயற்சி வச்சாதான் நமக்கு வந்து இந்த உலக மேல ஒரு ஆசை வரும். அந்த மயக்கத்திலே நம்ம வாழணும், இந்த உடலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இந்த உடலை கவனிக்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆற்றலை ஒவ்வொரு சக்கரங்களா கடந்து மேல எழுப்பக்கூடிய அந்த எண்ணம் வரும். ஒவ்வொரு சக்கரங்கள்லையும் இருக்கக்கூடியவன் நம் சிவபெருமான். அவருடைய துணையால நம்ம மேல இருக்கிற சக்கரத்தை போய் அடையலாம். இரண்டாவது பாடல், அவர் எப்படி அந்த சக்கரத்தை வாங்கிட்டு தூக்க முடியாம இருந்தாரோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம போய் தேவையற்ற வரங்கள் எதுவுமே நம்ம கேட்க வேண்டியதில்லை. மூன்றாவது பாடல், அவர் வந்து தன்னுடைய சக்தியை கொடுக்கிறாரு. அப்ப நமக்கு என்ன ஆனாலும் சரி, நம்ம இறைவனை நோக்கி போகும்போது நமக்கு பலவிதமான சக்திகள் வந்து கிடைக்கதான் செய்யும்.
4வது பாடல் அதுக்காக நமக்குள்ள ஆணவம் வந்துச்சுன்னா நம்மளுடைய சக்திகள் எதுவுமே ஒண்ணுமில்லாம போயிடும் அப்படிங்கிறது திருமாலை வச்சு சொன்ன கதை. ஆனா அது நம்ம உணர வேண்டிய கதை. இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். பிரியா, சொல்லுங்க சாந்தி மிஸ். அந்த 1008 நான் கரெக்டா இது மிஸ் பண்ணிட்டேன். ஆஹ் அது ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், நீங்க திரும்ப ஒருக்க வேணா கேட்டு பாருங்க மிஸ். அந்த சங்கு அப்படிங்கிறது நிலாவுக்குரியது. நிலா தான் வந்து அந்த சத்தத்தை நமக்கு வெளியில இருக்கிற சத்தத்தை ஃபுல்லா நமக்கு உள்ள நமக்கு ஏத்துக்கிற மாதிரி அதை டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கறது எல்லாமே சந்திரனுக்குரியது. அதுதான் வந்து சங்கு. அதுக்கான அந்த நாட்கள் இருக்கு இல்லையா, சந்திரனுக்குரிய நாட்கள் அது வந்து 28. அடுத்து அந்த நாமம் இருக்கு இல்லையா, அது வந்து 3 குணங்கள், ரஜசிக், தமசிக், சாத்விக், அது 3 குணங்கள். அதுக்கப்புறம் சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சமான அந்த ஒளி வந்து 12. நம்ம ஜாதகத்திலயும் இதே மாதிரிதான் நம்ம அந்த சூரியனை வச்சு அந்த வீடுகள் வந்து பிரிப்போம், 12 வீடுகளா பிரிப்போம். இப்ப 28 இன்ட்டு 3 இன்ட்டு 12 ஒரு 3 வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ல மீட் பண்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. சந்திரன், குணம், அப்புறம் சூரியன், இந்த 3 ஒவ்வொரு புள்ளியில வந்து மீட் பண்ணுச்சுன்னா மொத்தம் வந்து 1008 இடங்கள் வரும். அது அந்த 1008ல ஒரு தாமரை இருக்கிற மாதிரியும் அதுல ஒளியும் ஒளியும் சேர்ந்து ஒரு ஒரு மந்திரம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அதுதான் வந்து அண்டத்துல இருக்கக்கூடிய 1008. அதேதான் இந்த பிண்டத்துக்குள்ளேயும் நம்ம தலைக்குள்ள 1008 அதிர்வுகளா உள்ள இருக்கு. ஓகே, சரி பிரியா, ஓகே மிஸ். புரிஞ்சிருச்சு. சரி. வேற எதுவும் இருக்கா? அந்த 1008 மட்டும் தானே இருக்கு. நம்ம 108க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? 108 ஆமா, போற்றி சொல்றது, 18 படி ஐயப்பன் கோயில் இது. சோ அப்ப அதோட தொடர்ச்சி தான் இதோட இதா. 108 வந்து நம்ம ஜாதகத்துல வந்து படிப்போம். இந்த 360 டிகிரி இருக்கு இல்லையா சூரியன்ல, இப்போ பூமியில தான் நாம பறக்கிறோம். அந்த பூமியில இருந்து நம்ம பார்த்தோம்னா நம்மள சுத்தி 360 டிகிரிக்கு ஒரு பால் மாதிரி இருக்கு. அத வந்து 30 டிகிரில நாம பிரிக்கிறோம் அப்படின்னா 12 வருமா. அந்த 12 தான் நம்ம வீடுகளா சொல்றோம். வட்டமா போடாம ஜாதகத்துல கட்டமா போட்டிருப்போம். கட்டமா 12 போட்டிருப்பாங்க. 12 30 டிகிரியா பிரிச்சா எத்தனை டிகிரியா பிரிப்போம்? அந்த 12 வரும். 12 வீடா அந்த 360 டிகிரிய வந்து ஆமா ஆமா, பிரிச்சிடுறோம். 360 டிகிரி பிரிச்சிடுறோம். 12 வீடுகள் வருதா. அந்த இத அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க. அந்த 12 வீடையும் அந்த அண்டம் வந்து விரிஞ்சுகிட்டே போகுது இல்லையா, அதுக்குள்ள எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த அந்த அப்ப 12 வீட்டுக்குள்ளேயும் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த நட்சத்திரங்களை வந்து ஒவ்வொரு விலங்குகள் மாதிரி கற்பனை பண்ணுவாங்க. அப்ப அந்த ஒவ்வொரு விலங்குகளுக்கும் 4 கால் இருக்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. அதுதான் இப்ப வந்து கேட்டை 4 நட்சத்திரம்னா பாதங்கள், அதுக்கு 4 பாதம் இருக்கும். 4 பாதம். ஆமா. அப்ப அந்த 27 நட்சத்திரம் நட்சத்திரங்கள் இன்ட்டு அதுக்கு 4 பாதம், பாதம், அதை மல்டிப்ளை பண்ணா 108. அப்ப இப்ப நான் 108. இப்படி உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னா என்னை சுத்தி 108 பாதங்கள் வந்து இருக்கும். அதோட அந்த கதிர்கள் அது அனுப்பக்கூடிய அந்த வேவ்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் என்னுடைய குணம் இருக்கு, என்னுடைய உடல் இருக்கு. அந்த 108 தான் என்னை ஆட்டி படைக்குது. இப்ப எனக்கு ஒரு நோய் வருதுன்னா எந்த பாதம் எனக்கு எந்த டைம்ல கொடுக்கணுமோ அது கொடுக்கும். அந்த 108 தான் வந்து நம்மள சுத்தி இருக்கு. ஓகேப்பா. அதுவும் 108 தான் வரும். அந்த 12 வீடுகள்ல
9 கிரகங்கள் ஆட்சி செய்யுது இல்லையா? இந்த 12 வீட்டுக்குள்ளேயும் 9 கிரகங்கள் வருது. அததான் நம்ம 27 நட்சத்திரமாவும் பிரிக்கிறோம். அந்த 12 இன்ட்டு 9 அதுவும் வந்து 108 வரும். அதுவும் 108. ம். அண்ணா நீ எதுவும் சொல்றியாண்ணா? இன்னைக்கு கிளாஸ்க்கு எங்க அண்ணனும் அட்டன் பண்ணிருக்கான். வந்துட்டாங்க இதுல. கட்டாயத்துக்கு வந்து. அண்ணா ஓகேவா? கேக்குதுண்ணா. நல்லா இருந்தது பிரியா. சரிண்ணா. அதாவது இந்த 1008 அது வந்து 42 மணி நேரம். 48 இன்ட்டு 24 சரியா? 42 நாள். 42 நாள் வந்து அந்த ஒரு குழந்தையோட கரு வளரும் பொழுது அந்த பிரெயின்ஸ் செல்ஸ் அப்படின்பாங்க, ஸ்டெம் செல்ஸ்ன்பாங்க. அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து வளர்றதுக்கு 42 நாட்கள் எடுத்துக்குது. சரியா? அது என்னன்னா வந்து அந்த பிரெயின்ல வந்து பல அதிர்வு ஏற்படுதாம். அந்த அதிர்வு வந்து 42 நாள் கிரகிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கூகுள் பண்ணி பாருங்க அப்புறமா. சரியா? அந்த 1008 அது அப்படின்றது இந்த ஹிந்துயிசம் மட்டும் கிடையாது. ஜெயினிசம், புத்திசம், அப்புறம் நம்ம கிறிஸ்டியானிட்டிலையும் அந்த சாண்டிங்ல எல்லாமே அதிர்வுக்குரியது அப்படின்ட்டு. அகஸ்தியர் மாமுனின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அகஸ்தியர் இடது கையில கூஜா வச்சிருப்பார் இல்லையா? அவரும் இந்த 1008 வந்து அவர் பல விதமா சொல்லியிருப்பாரு. எல்லாமே தலையில ஏற்படக்கூடிய அதிர்வுகள் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. பிரியா சொல்ற மாதிரி தான் 336 இன்ட்டு 3. ஆமா, அந்த மாதிரியான அதிர்வுகள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்த இப்போ வந்து காமா, பீட்டா, ஆல்ஃபா அந்த மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வெளியே நம்ம தெரியக்கூடிய அதிர்வுகள், அப்புறம் உள்ளுக்குள்ளேயும் அதிர்வுகள் இருக்கு இந்த மாதிரி. ஸோ இதை வந்து பல விதத்தில் இப்போ நம்ம சொல்லலாம் இதை. அதை வந்து நமக்கு ஒரு கதை மூலமா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆமா. அப்புறம் நீங்க அத பயிற்சியில இது பண்ணா அத நீங்க அனுபவிக்கலாம். இப்ப ஒரு சின்ன குழந்தை வந்து அம்மா அப்பாவ வந்து ஒரு பொம்மை மாதிரி வரைஞ்சிருக்கும். ஆனா அதுவா அம்மா அப்பா இல்ல இல்லையா? இல்லையா? அப்ப வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு படம் பார்த்து, அதுக்கப்புறம் அதை எழுத படிச்சு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் தான் அதுக்கு வந்து மத்த விதத்துல அதோட எக்ஸ்பிரஷன் பண்ண முடியும் இல்லையா? அதே மாரி தான் அந்த காலகட்டத்துல வந்து இந்த மாரி கதைகள் மூலமா நமக்கு குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு அந்த ஞானம் வர்றதுக்காக கதைகள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பயிற்சி, இந்த குழந்தைய பேச, எழுத கத்துக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் நம்ம பயிற்சி வந்ததுக்கப்புறம், அந்த அனுபவத்துல நம்ப அ திருமந்திரம் வேற மாரி இருக்கும். இப்ப ஆரம்பத்துல பிரியா மூலமா நம்ம கேட்குறோம். அப்புறம் பயிற்சியில உங்களுக்கு அந்த காட்சிகள் எல்லாம் கிடைக்கும் பொழுது, அ அதோட இன்பமே வேற மாரி இருக்கும். இப்ப பிரியா வந்து லட்டு எப்படி செய்யணும்னு சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த காட்சி கிடைச்சதுக்கப்புறம் லட்டையே சிவன் வாயில ஊட்டி விட்ட மாரி இருக்கும். அப்ப அந்த அனுபவத்தையும் அதான் கோல் இல்லையா? திருமந்திரத்தோட கோலே. சரி, அப்புறம் பிரியாட்ட மெதுவா அதையும் கத்துக்கங்க. நீங்க எப்படி பயிற்சி பண்றது? என்ன ஏதுன்ட்டு. இந்த கிளாஸ் நானும் ரெகுலரா கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். வர முடியாது. ஏன்னா நான் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும். ஆனாலும் இதை நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் கவனிக்கிறீங்க. பரவாயில்ல. வேற எதுவும் சொல்லணுமா பிரியா? எதுவும் பயிற்சி எதுவும் சொல்லணுமா? டைம் இருக்கா? ஆமா. உன்னதான். இன்னைக்கு வாரம் ஒரு நாள் புதன்கிழமை வந்து ஓம் நமச்சிவாய சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் அதுக்கான ஒவ்வொரு பொருள் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தோம்.
இன்னைக்கு சரி. நமச்சிவாய்க்கு நீ ஒரு பொருள் சொல்லு. போன வாரம் நாங்க அது பஞ்சபூதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி சொன்னீங்க போன வாரம்? போன வாரம் அது கேட்டேனா? போன ம். புதன்கிழமை நமச்சிவாயா சான் பண்றதுக்கு முன்னாடி நான் அப்படிங்கிற ம். கீழே முதல் 2 சக்கரம் அந்த நிலத்துக்குரியதுல இருந்து நாங்கிற ஒளி வருது. மா ம். மண் வரும்போது வருது. அது நீர் பூதம். ம். சி வரும்போது சரி. அப்படி பார்த்தோம். ம். இப்ப டைம் எவ்வளவு நேரம் கொடுப்பேன்? அதனால ஒண்ணும் இல்ல. போறவங்க கிளம்புவாங்க. ரெக்கார்ட் ம். சரிங்க. உயிர் எழுத்து 5 எழுதுறதுன்னா எழுதி வச்சுக்கோங்க. உயிர் எழுத்து வவல்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? அது உயிர் எழுத்து. ஏன்னா அந்த உடலுக்கு உயிர் இருந்தாலே இந்த 5 எழுத்து வந்துரும். அது ஒரு குழந்தை எப்படி கத்துன்னு பாருங்களேன். எந்தெந்த மாதிரிலாம் கத்துன்னு பாருங்க. அதுக்கு இன்னும் மனம் வரல. அது அம்மா யாருன்னே தெரியாது. அம்மாவையும் ஆச்சியும் ஒண்ணா தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா மனம், புத்தி, அகங்காரம். நான் வந்து ஆம்பளை பையன், எனக்கு இத்தனை சொத்து இருக்குன்னுலாம் தெரியாது குழந்தைக்கு இல்லையா? ஏன்னா மனம் இன்னும் உருவாகல. அப்போ உயிரோடு மட்டும்தான் இருக்கு. அந்த குழந்தை எப்படிலாம் கத்துன்னு பாருங்களேன். உவ்வா, உவ்வா, வாயி, வாயி, ஊ, வாவ், வாவ். இது இவ்வளவுதான் வரும். ஆ, இ, உ, ஏ, ஓ. இது 5 தான். 5 உயிர் எழுத்து. அது உயிர் இருந்தாலே இந்த 5மே வந்துரும். ஏன்னா இத பாருங்களேன், நீங்க சொல்லி பார்க்கும் பொழுது ஆ, இ, உ, ஏ, ஓக்கு நாக்க எங்கேயுமே அசைக்க தேவையில்ல. ஒரு குழந்தைக்கு நாக்க வந்து இங்க வச்சா தான் லா வரும். அது லா வர்றதுக்குலாம் ரொம்ப நாள் ஆகும் இல்லையா? அப்ப நாக்கு அசைவு இல்லாம உயிர்ல இருந்தே வரக்கூடிய இந்த 5 இது நீங்க எல்லா மொழியிலயும் இது இருக்கும். ஆங்கிலத்திலயும் பார்த்தீங்கன்னா ஏஇஐஓயு அப்படின்போம் இல்லையா? இதே மாதிரி தான் நம்ம ஜப்பனீஸு, கொரியன்லயும் பார்த்தீங்கன்னா இதே தான் ஆ, இ, ஏ, ஓ, யு அந்த மாதிரி. இந்த மாதிரி அந்த 5 தான் வந்து உயிர் எழுத்து. சரிங்களா? ம். சரி. இப்ப இந்த ஆ அப்படின்ற உயிர் எழுத்து தான் நமசிவாயத்துல நாக்குரிய பூதம். ஆ என்பது நாக்குரிய பூதம். அப்ப என்ன பூதம்? நிலப்பூதம். ஆ என்பது நிலப்பூதம். சரியா? இது ஆண் பூதம். நிலப்பூதம் என்பது ஆண் பூதம். இப்ப ஒரு நிலத்தை தோன்றீங்க. நம்ம ஊர்ல தண்ணி வருது. இப்ப அதே இது மிடில் ஈஸ்ட்ல தோன்றான், நிலத்தை தோணுனா அங்க ஆயில் வருது. இன்னொரு நாட்டுல தோன்றான், மெட்டல் வருது. இன்னொரு நாட்டுல தோண்டாமையே அங்கிருந்து வேல்கனோ தீ வருது. இன்னொரு நாட்டுல மீத்தேன், ஈத்தேன் இந்த மாதிரி விஷவாயுவெல்லாம் வருது. அப்ப இந்த பூமிக்குள்ள எல்லாமே இருக்கு இல்லையா? எல்லா ஆற்றலுமே இந்த பூமிக்குள்ள இருக்கு. எல்லா பூதமும் இந்த பூமிக்குள்ள இருக்கு. சரியா? அதனால தான் இது நல்லா ஹெவியா இருக்கு. ஆமா. அதனால தான் எல்லாம் இடம் வாங்கணும்னு பார்க்குறோம் இல்லையா? வெறும் நேரில் இடமே வாங்க முடியாது இல்லையா? சரி. இப்ப இந்த பூதத்துக்குரிய பக்ஷி நிலபூதத்துக்குரிய நா சரியா? இதுக்கு ஆனா இதுக்குரிய பக்ஷி என்ன அப்படின்னு பார்த்தா வல்லூரு அப்படின்னு சொல்லக்கூடிய பக்ஷி. சரியா? இது இன்னொரு நாள் வந்து நம்ம இது பண்ணலாம். சரியா? வல்லூருன்ற பக்ஷி. இப்ப
இங்க சாந்தி இருக்காங்க இல்லையா, சாந்திகா இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேரு எப்படி ஆரம்பிக்குது? சாந்தி. சா ஆனாதான் இது. அப்ப அவங்களுக்கு வல்லூரு அப்படின்ற மனம் இருக்கும். இந்த இந்த ஆனான்றது மனதை குறிக்கிறது இல்லையா? அவங்களோட உடம்பு வேணா வாத உடம்பா இருக்கலாம். பாருங்களேன், அவங்க உடம்பு வாத உடம்பு இல்லையா? சாந்தி மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க உடம்பு பித்தவாத உடம்பு. ஆனா அவங்களுடைய மனபூதம் பறவை அது என்னன்னா, அது நிலபூதம். அவங்க வல்லூர் மாதிரி இருப்பாங்க. சரியா? அது இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். சரியா? அதே மாதிரிதான் ராஜி இருக்காங்க இங்க. அவங்களும் வல்லூர் தான். ஆனாவும் ஆவனாவும் ஒண்ணுதான். பாருங்களேன் இங்க ஆனந்த் செல்வா அதுவும் ஆனாதான். இப்ப சில பேர் ஐயும் ஆதான். ஆ ஈ போட்டுடலாம். பாத்தீங்களா? ஐய ஆ ஈ போட்டுடலாம். ஒளவ ஆ இவு போடலாம். ஔவையார்னு எழுதலாம், ஔவையார்னு எழுதலாம் இல்லையா? அப்ப அது எல்லாமே ஆனா கணக்குல இருக்கும். புரியுதுங்களா? புரியாட்டி ரொம்ப நல்லது. இன்னொரு நாள் நம்ம தெளிவா டீச் பண்ணலாம். பிரியா ஒரு நாள் டீச் பண்ணுவா. சரியா? ஆமா. ஏன்னா இதை உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்காக தான். நம்மளுடைய சித்தர்கள் இவ்வளவு சொல்லியிருக்காங்களா? ஏன்னா இன்னைக்கு 5 எலமெண்ட் பர்சனாலிட்டி அப்படின்ட்டு நம்ம சைனீஸ்ல படிக்கிறாங்க. 5 எலமெண்ட் பஞ்சபூதம் அவங்களோட இதில் அதோட பர்சனாலிட்டி அதெல்லாம் நம்ம அன்னைக்கே சொல்லியாச்சு. அதுதான் பக்ஷி. சரியா? அதான் பர்சனாலிட்டி. அதை பக்ஷி பக்ஷி தெரிஞ்சவன பகைக்காதன்ட்டான். அது பெரிய கணக்கு இருக்கு. பக்ஷியை வச்சு பிரியா சொன்ன மாதிரி சந்திரனையும் சூரியனையும் கணக்கு வச்சு அது எங்கெங்கெல்லாம் போகுது. ஆமா, நீ எந்த பக்ஷி, உன்னை எப்படி டாமினேட் பண்றது, எல்லாமே இங்க சொல்லியிருக்காங்க. சரியா? நம்ம ஒரு அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்குவோம் இல்லையா? ஏன்னா நம்மளை சுத்தி 5 பறவை இருக்கு. என்ன பறவைனே தெரியாது. ஆமா, உங்க ஹஸ்பண்ட் அது மயிலா இருப்பாரு. ஆனா அது மயிலை எப்படி உங்களுக்கு டேம் பண்ணணும்னு தெரியாம நீங்க சண்டை பிடிச்சிட்டு இருப்பீங்க. ஆடா இவ்வளவுதானா மயிலா நீ? சரி, ரைட்டு. அந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கலா நம்மள எல்லாரையுமே ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். அதாவது ஒரு பிரச்சனையை நம்ம சண்டை போட்டு சமாளிக்கணுன்றதை விட அதை ஒரு பியூட்டிஃபுல்லாவும் சமாளிக்கலாம் இல்லையா? உங்க மைண்டே சந்திரனோடது. பியூட்டிஃபுல்லா சமாளிக்கணும் அதை. அதை விட்டு போய் சண்டை போட்டுக்கிட்டு அப்புறம் சண்டை போட்டு பாருங்க, நீங்க அந்த ஞாபகம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? எல்லாத்தையுமே ஒரு பியூட்டிஃபுல்லா அணுகிறதுக்கு தான் இதை சொல்லியிருக்காங்களே தவிர யாரையும் பச்சையை வச்சு ஏமாத்துறதுக்காக சொல்லலை. எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக. இப்ப நம்ம என்ன பார்த்துருக்கோம்? நமச்சிவாயத்துல நாதான் என்ன பூதம்? நிலபூதம். நிலபூதம். ஆமா, அதுக்குரிய சவுண்டு தான் மனம் இல்லையா? இப்ப பாருங்களேன், நான் இங்க இருந்து என் முகத்தை கூட காமிக்கல, என் சவுண்டை வச்சுதான் நான் உங்களுக்கு இது பண்றேன். அதான் மனம். இப்ப நம்ம சவுண்டை வச்சுதான் இந்த பறவையை கண்டுபிடிக்கிறோம். அது மனதை சொல்லக்கூடியது. சரியா? சரிங்க. இப்ப அடுத்தது என்னன்னா உகாரம். ஊ சாரி, ஈ ஈ ஈ ஆமா, பாத்தீங்களா? ஆமா, ஒன்ன விட்டுட்டேன் நானு. வேமா முடிக்கலான்னு பார்த்துட்டேன் நினைக்கிறேன். சரி. ஈ தான் நம்ம நமசிவாயத்துல உள்ள மகாரம். இப்ப தண்ணி எப்படி விழுகும்? மங்கு 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 மங்குன்னு குற்றாலத்துல போனா தண்ணி மங்கு மங்குன்னு விழுகுது அப்படின்றான். இப்ப இந்த கல்லு நல்லா நங்கு நங்குன்னு இந்த கல்லு இதா இருக்கேடா, ஆண்களா இருக்குமா அப்படின்பாங்க இல்லையா? ஆண்கள் பெண்கள்ன்ற அந்த மாதிரி பிரிப்பாங்க அவங்க. மெட்டலையும் அதே மாதிரி தான் பிரிப்பாங்க. அப்ப நகாரம் அப்படின்றது அதுதான் நிலபூதம். மகாரம் தண்ணி மங்கு மங்குன்னு உழுகுதுன்மோ இல்லையா? இன்னைக்கு என்ன மழை மங்கு மங்குன்னு பெய்யுதுன்மோ இல்லையா? அப்ப மகாரம் அப்படின்றது தான் நீர்பூதம். இந்த நீர்பூதத்தோட பறவை என்ன அப்படின்னா ஈனா இல்லையா? இதோட பறவை என்னன்னா ஆந்தை.
ஆந்தை தான் இந்த 5 பறவையுமே நம்ம தமிழ் பறவைகமா. இங்க இருந்து தான் மத்த நாட்டுக்கு போனது. புரியுதா? ம். ஆமா. ஆந்தை. இப்ப பாருங்களேன், வல்ச்சர் என்னன்னா, இப்ப காலையில நல்ல எனர்ஜி இருக்கும். காலையில, மத்தியான நேரம் நல்ல எனர்ஜி இருக்கும். இந்த வல்லூருக்கு. இந்த வல்லூருக்கு சாயங்காலம் ஆனதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகணும். சாயங்காலம் ஆனதுக்கப்புறம் இந்த வேலை இது இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தா நாள் நல்லா இருக்கும். சாயங்காலமும் நம்ம போய் டீச் பண்ணணுமா? சாயங்காலமும் இது பண்ணணுமா? அப்படின்றது வந்து அவங்களுக்கு இதா இருக்கும். இப்ப இந்த மாரி இந்த ரிலாக்ஸா இந்த மாரி கதை கேட்கறது ரைட்டு சூப்பர்ன்னு இருக்கும் இல்லையா? போய் உழைக்க சொன்னா இதாகாது. அதே மாரி தான் அவங்களும் காலையில ஆற்றல யூஸ் பண்ணணும். வல்லூரு காலையில அவங்க ஜாப் செலக்ட் பண்ணணும். அவங்க வந்து நைட்டு போய் வாட்ச்மேனா இருக்கிறது, அதெல்லாம் அவங்களுக்கு ஒத்தே வராது. அவங்களுக்கு உடம்புலயும் பிரச்சனையா இருக்கும். காலை நேரத்த தான் அது யூஸ் பண்ணணும். அதே மாரி தான் இந்த ஈனா தான் அவுல். இந்த அவுலுக்கு வந்து சாயங்காலம் தான். இப்ப பிரியா பாருங்களேன். பி பிரியா, ஈ சாயங்காலம் தான் அவளுக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் வந்து நல்லா ரிஃப்ரெஷ்ஷா பேசுறதுக்கு இது பண்ற மாரி இருக்கும் அவளுக்கு. கிரியேட்டிவிட்டி இல்லையா? அந்த ஈனான்றது ச கிரியேட்டிவிட்டியான ஒரு பறவை. ம். ஆமா. அதுதான் வந்து நீர்பூதத்தோட தன்மை. குளுமை இல்லையா? இந்த மாரி நீர்பூதத்தோட தன்மை. சரி. நம்ம இத மட்டும் பார்ப்போம் நம்ப. சவுண்ட மட்டும் பார்ப்போம். ஆ, இ, உ. இந்த உ அப்படின்றது தான் நெருப்பு பூதம். நாமா சி. சின்றது தான் வந்து உன்னுடைய நெஞ்சு, உன்னுடைய கண்டத்துக்கு கீழ வரைக்கும்னு வச்சுக்கோயேன். தொப்புளுக்கு மேல கண்டத்துக்கு கீழ அதுதான் சிகாரம். சரியா? இப்ப ஒரு நெருப்பு எரியுது. அந்த நெருப்போட சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சிகாரத்த கேட்க முடியும் உங்களால. அந்த நெருப்ப. சரிங்களா? ம். ஆமா. இதுக்குரிய வவல், உயிர் எழுத்து, உயிர் ஓசை என்னன்னா உ. உஷா. அவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த ஊனா இருக்கும். இதோட பறவை என்ன அப்படின்னா, க்ரோ. ம். காக்கை. நல்ல அறிவான பறவை. இப்ப நம்ம வந்து எத ஆண் பறவைன்னு சொன்னோம் நம்ப? வல்லூரு ஆண் பறவை. இப்ப பாருங்களேன், சாந்தி மேடம் பொண்ணு. ஆனா அவங்களோட மைண்ட் வந்து வல்லூரு. ஒரு ஆண் மாதிரியான வல்லூரு. ஆமா. சரியா? அவங்களுக்கு மைண்ட்ல நல்ல ஒரு ஆண் குணம் இருக்கும். சரிங்களா? ம். அதே மாரி தான் இளங்கோன்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா வந்து அது அவுலு. அவுலுன்றது ஒரு பெண் பறவை. அவங்ககிட்ட ஒரு பெண்குரிய ஒரு தன்மையெல்லாம் பார்க்க முடியும். ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும். ஒரு பெண் மாரி கொஞ்சம் ஆம், பேசுறதுலருந்து எல்லாமே ஒரு பணிவு, ஒரு ஒரு இரக்க குணம் எல்லாமே இருக்கிற மாரி உங்களுக்கு தெரியும். ம். சரிங்களா? ஏன்னா இது அவுலுன்றது பெண் பறவை. ஆந்தை ஒரு பெண் பறவை. ஆனா, இந்த காக்கை அப்படின்றது அது ஒரு ஆண் பறவை. இந்த காக்கை அப்படின்றது நல்லா ஃபயர் இல்லைங்களா? நெருப்பு பூதம் இல்லைங்களா? நல்லா உழைக்கும். நல்லா ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணும். பயங்கர குஜாகலமா இருக்கும். ஆமா. ஆ நல்லா ஒரு 45 வயசு வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணும். அதுக்கப்புறம் மூட்டு வலி, அந்த வலி, இந்த வலி. அத அத சாப்பிட முடியாது, இத சாப்பிட முடியாது. ஐயய்யய்ய! அப்படின்னு இருக்கும். ஏன்னா இருக்கிற நெருப்பெல்லாம் சிரிக்கிறத பார்த்தா நெறைய பேர் அப்படியே ரிலேட் பண்ணி நீங்க பார்க்குறீங்க. அது சரியா இருக்கே அப்படின்ட்டு. இல்லையா? ஆனா இது இன்னொன்னு பாருங்களேன். இது ஒருத்தவங்க வந்து வீட்ல ஒரு பேர் இருப்பாங்க. வெளிய ஒரு பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இது வந்து சரியா பொருந்தாது. ஒரே நாதமா இருக்கணும். சரிங்களா? ஒரே நாதமா இருக்கணும். ஒரு பேரு வைங்க. அந்த பேரு தான் எல்லா இடத்துலயும் ஒலிக்கணும். சரிங்களா? ம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்க பேரு இப்ப சாந்தி மேடம் வந்து உங்க பேரு சாந்தி. எல்லாருமே சாந்தின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனா, உங்க அம்மா மட்டும் வேற ஒரு பேர்ல கூப்பிடுறான்னு வச்சுக்கங்களேன். அது வந்து ஊனால வருதுன்னு வச்சுக்கங்களேன். உங்க அம்மா கூட மட்டும் நீங்க அந்த மாரி பிஹேவ் பண்ணுவீங்க. எல்லாத்து கூடயும் வேற மாரி பிஹேவ் பண்ணுவீங்க. உங்க அம்மா கூட மட்டும் வேற மாரி பிஹேவ் பண்ணுவீங்களா? சரிங்களா? அந்த மாரி சிலதெல்லாம் இருக்கு.
இப்ப 2க்கு மேற்பட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அது வந்து ஆம், அது ரொம்ப சரியா சொல்ல முடியாது. ஆமா. அதனால நீங்க மனசுல யாரையா வச்சுக்கிட்டா அவங்களுக்கு ஒரே பேரா இருக்கணும். ஆஃபீஸ்லயும் ஒரே பேரா இருக்கணும். ஆமா. இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லார் இடத்துலயும் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வேற ஒரு பேரா இருக்கும். ஆமா. சரிங்க. இப்ப அடுத்து என்ன இதுக்கு வரோம்? கண்டத்துக்கு வரோம். சரியா? கண்டம் வந்து கண்டத்தோட இது என்ன? நமசிவாயத்துல கண்டத்துக்கு என்னது? வா வா. கண்டத்துல இருந்து தான் சவுண்ட் வருது. என் கண்டத்தை மட்டும் நான் இறுக்கிட்டேன்னா, காற்றும் அங்க போகாது, சவுண்டும் அங்க இருந்து வராது. இல்லையா? ம். அப்ப நாதம் அதே மாதிரி ஆகாயத்திலிருந்து, அதாவது வாதத்திலிருந்து வரக்கூடிய காற்று இல்லையா? ஆகாயத்திலிருந்து தான் பரத்துல இருந்து தான் லைட்டு, சவுண்டு எல்லாம் வருது இல்லையா? ஆனா அந்த கண்டம்ன்றது சவுண்டு. ம். ஆமா. அப்ப இதுதான் காற்று பூதம். சரியா? இது கூடிய பறவை என்ன அப்படின்னா கோழி. சரியாம்மா? கோழி. ம். ஆமா. சேவல்ன்னு சொல்லுவாங்க. அது கோழி. அது வேற ஒரு கணக்கு இருக்கு. இது வந்து நம்ம வந்து பேரை வச்சு படிக்கிறோம் இல்லையா? அதனால வந்து கோழி அப்படின்ற ஒரு பெண் பறவை. ம். இதோட சவுண்ட் என்னது? ஏ. இப்ப ஏனாவ பாருங்களேன். ஒரு 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 கோழிய கட்டி போட்ட மாரியே இருக்கும். ஏனாவ பாருங்க. ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. இல்லையா? குழப்ப மாட்டீங்க நீங்க. ஏனாவ பாருங்க. ஒரு கோழிய வந்து நம்ம கட்டி போட்டுருப்போம்ல. கால கட்டிட்டு போட்டோம்னா, அதே மாரி இருக்கும். ஏனா. ம். ஆமா. ஏன்னா சில நேரம் குழப்புவீங்க. நீங்க வந்து ஒரு நாள் படிச்சுட்டு அப்புறம் ஒரு 10 மாசம் அந்த சப்ஜெக்ட்டே தொடலன்னா அப்புறம் குழப்பம். அதுக்காக ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒரு பெண் பறவை. ஆமா. ம். ஆமா. இதுக்கும் சில இயல்புகள்லாம் இருக்கு. இல்லையா? ஆமா. இப்ப இந்த கோழி என்ன பண்ணும்னா, இந்த சேவல் வந்து அத பறிச்சு குடுக்கும். சேவல் வந்து கால வச்சு பறிச்சு குடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அத போய் தான் அந்த இடத்துல தான் இவங்க போய் சர்ச் பண்ணுவாங்க. சேவல் அது வந்து இப்ப கால வச்சு அரிச்சு அத தேடி புழுவ தேடி சாப்பிடாது. அது வந்து சொரண்டி குடுக்கும். அது ரொம்ப பவ்யமா இருப்பாங்க. அந்த ஹஸ்பண்டோட இதா இருப்பாங்க. இப்போ ஒய்ஃபா இருந்தாங்கன்னா, இவங்க வந்து ஒய்ஃப்‌க்கு ரொம்ப அந்யோன்யமா இருக்கிற மாரி இருப்பாங்க. சரியா? அதே மாரி இவங்களுக்கு ஒன் ஆன் ஒன் அட்வைஸ் நல்லா பண்ணுவாங்க. ஒன் ஆன் ஒன் அட்வைஸ் பண்றது. அதே மாரி நெறைய இத ட்விஸ்ட்டும் பண்ணி விடுவாங்கன்னு வைங்களேன். எல்லாத்துக்கும் நல்ல குணம், கெட்ட குணம்லாம் இருக்குல்ல. இந்த 5 பறவைக்கும் 5 பறவையும் நல்லதா, கெட்டதா இல்ல. 5 பறவைக்கும் நல்ல குணமும் இருக்கு, கெட்ட குணமும் இருக்கு. சரியா? ஆமா. ம். ம். இந்த வல்லூர் பாருங்களேன். வல்லூர் வந்து அப்படியே காத்துக்கிட்டு இருக்கும். எப்ப மண்டைய போடும்? ஆ. ஆமா. எப்ப நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம்? எப்ப நம்ம ஸ்பேஸ் கிடைக்கும்? பொறுமையா இருக்கும். ஆமா. சில இதெல்லாம் எல்லாம் நடக்கிறது நடக்கணும்டா. எனக்கு தெரியாதா? அப்படின்னு வெளிய தான் அவங்க வந்து புலம்புவாங்களே தவிர, உள்ளுக்குள்ள வந்து அந்த ஒரு பொறுமை எப்பயுமே இருக்கும். சரியா? அந்த காக்காக்கு அந்த பொறுமை இருக்காது. ஆமா. ம். ம். சரி. வேற இப்ப என்ன பேசிட்டு இருக்கோம்? ஆமா. இவங்க வந்து நல்லா ஒன் ஆன் ஒன்ல கன்சல்டேஷன்லாம் பண்றதெல்லாம் பாருங்களேன். ஆ வ குரூப்பா வந்து ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. யாரு? நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய காற்று பூதத்துக்குரிய சே இது கோழி வந்து அம் ஏனா அ ஏனா இல்லையா? ஏகலைவன்னு வச்சுக்கங்க. இல்லன்னா ஏத்தன் அந்த மாரிலாம் வச்சுக்கங்களேன். ஆமா. ம். இவங்க வந்து ஒன் ஆன் ஒன்ல நல்லா இருப்பாங்க. இந்த ஜாதகம் பார்க்கறது, கன்சல்டேஷன் சொல்றது, அட்வைஸ் குடுக்குறது, இந்த மாரியான இதெல்லாம் நல்லா இது பண்ணுவாங்க. பெரிய குரூப் அவங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு இதா இருக்காது. ஆனா நல்லா பிரைவேட் கிளாஸ் டீச் பண்றது, அந்த மாரிலாம் நல்லா இது பண்ணுவாங்க. சரி. இன்னொன்னு கடைசியா இருக்கிறது தான் ஓ. ரைட். ஆ, இ, உ, ஏ, ஓ. இந்த ஓ வந்து நமசிவாயத்துல யகாரமா வருது. கடைசியா நமசிவாயா. கண்டத்துக்கு மேல இருக்குது எல்லாமே ம். ஆமா. ஆகாய பூதம். நம்ம பிரெயின் இந்த ம் தலையில இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய 1008 இதழ் தாமரையும், அது எல்லாமே யகாரம்.
இல்லையா? ம் ஆமா. இது நம்ம மயில் மயில் தான் வந்து, ஆனா இது என்னன்னா அலிப்பறவை. அலிப்பறவைன்னா அது ஆண் குணமும் இருக்கும், பெண் குணமும் இருக்கும். புரியுதுங்களா? அலி அப்படின்றது வந்து ஆணும் இருக்கும், பெண்ணும் இருக்கும். இந்த அலின்றத வந்து நீங்க ஒரு இதா நம்ம இது பண்ணிக்க வேணாம். அது வந்து ஒரு இயற்கை. இப்ப நம்ம வெத்தலையே ஒரு அலிச்செடி தான். ஒரு வெத்தலை இருக்கு பார்த்தீங்களா? அது பூவும் பூக்காது, காயும் காய்க்காது. அப்ப என்ன அது ஒரு அலிச்செடி தான். அதே மாரி தான் சிலது வந்து பார்த்தீங்கன்னா, ஆண் செடி. வாழை மரத்திலேயே ஆண் மரம், பெண் மரம் இதெல்லாம் இருக்கும். அப்ப ஆண், பெண் அலி அப்படின்றது ஒரு இயற்கை இல்லையா? நம்ப அர்த்தநாரி தான. சிவனே அர்த்தநாரியா தான இருக்கான். ம். ஆமா. அப்ப இந்த அலிப்பறவை ஏன் அப்படின்னா, அது ஆண் தான். ஆனா வந்து அது பெண்ண மாரி அது அழகா இருக்கும். இப்ப இந்த அ பெண் மயில் பாருங்களேன், நடக்கிறத பாருங்களேன். அது என்னமோ ஒரு பன்னிக்குட்டி நடந்து போற மாரி இருக்கும். அதே இது ஒரு ஆண் மயில் நடந்து போகும் பாருங்களேன், அதுல ஒரு பெண்மை இருக்கும். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆமா. அப்ப வந்து அந்த 2 தன்மையுமே அதுகிட்ட இருக்கும். அது நல்லா தூரத்துல இருந்து பார்க்கிறது, இந்த மத்த எல்லா பறவையும் என்னென்ன பண்றாய்ங்கன்னு பார்க்கிறது. ம். இதுக்கு நைட்டு நேரத்துக்கு அதாவது சன் செட் ஆனதுக்கு அப்புறமும் இது கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும். ம். இந்த மாரி பல இது இருக்கு இந்த மயிலுக்கு. ஆ ஓ இப்ப ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஓனால ஏதாவது ஒரு பேரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். போனா ஆ? சோனா போனா தமிழ் பேர் சொல்லுப்பா. தமிழ் பேர் சொல்லுங்க. கோகுல். ஆ ஆமா. கோகிலா ஆ. இல்லையா? கோகிலா அந்த மாரி. யாரோ ஒரு இல்ல ம். அவங்களுக்கு தான். ரைட்டு. பையன் ம். பேர் கோகுல். அவங்க பையன் பேர் கோகுலா? ஆமா. ம். சரியா. இப்ப என்னன்னா, நம்பளுடைய பறவை தெரிஞ்சாலும், நம்ம நம்ம வந்து நம்ப எல்லா பறவையோட குணமும் நமக்கு நமக்கு இருக்கணும். யாரும் நம்ப பறவைய ஜட்ஜ் பண்ண கூடாது. புரியுதுங்களா? இந்த பறவை நம்ம எதனால நம்ம வந்து வாதம், பித்தம், கபம் படிக்கிறோம்னா, இந்த எல்லா குணமுமே இருக்கணும். நான் வந்து வாதமா, கபமா 3ஆவுமே இருக்கணும். இல்லையா? சமதோஷமா இருக்கணும் இல்லையா? இந்த பஞ்சபூதம் நீங்க ஏன் படிக்கிறீங்க அப்படின்னா, பஞ்சபூதமுமே என் உடம்புல சீரா இருக்கணும். வயசாகும் பொழுது தண்ணி குறைஞ்சிடக்கூடாது இல்லையா? அப்ப இந்த எல்லா இதுவும் உங்களுக்குள்ள வந்து இந்த கேரக்டர் பிரதிபலிக்கணும். அப்ப வந்து இது வந்து ஒரு பயிற்சியோட தான் வரும் இல்லையா? புரிஞ்சுக்கணும். அத வந்து நம்ம லைஃப்ல வந்து யார் யாரு என்னென்ன பக்ஷின்னு பார்க்குறோம். அதே மாரி நம்மளுடைய பக்ஷிய வந்து வெளிய காமிக்காம இருக்கணும்னா, எல்லா பக்ஷியும் வந்தா நம்ம பக்ஷிய வெளிய காமிக்காம இருக்கலாம். புரியுதுங்களா? சரிங்க. இது வந்து பெரிய தத்துவம். நான் என்னன்னா, நம்மளுடைய வவல்ஸ் உயிர் எழுத்து அப்படின்றது 5 தான். இது உயிர்ல இருந்து வர்றது. மனது வர்றதுக்கு முன்னாடியே வரக்கூடிய இந்த 5 இல்லையா? ஆமான். இந்த இத வச்சு தான் வந்து நம்ப சவுண்ட் மூலமா பக்ஷி. ம். இந்த பக்ஷி வந்து எப்படி வந்து உங்களுக்கு எப்ப இப்ப வந்து சாந்தி மேடம் வந்து வாதம் பித்த வாத உடம்பா இருக்கிற மாரி உங்களுக்கு இன்னொரு பக்ஷியும் இருக்கும். உங்க ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு பக்ஷி இருக்கும். அப்ப வந்து இது பெயர் பக்ஷி, அது வந்து ஜாதக பக்ஷி. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த 2 பக்ஷிய வச்சு ஒரு மெஜாரிட்டியான உங்களுக்கு மைண்டு, எமோஷனு இது எல்லாமே வரும் உங்களுக்கு. சரியா? பிரியா வேணா இன்னொரு நாளு பொறுமையா ஒரு ஒர்க் ஷாப் மாரி டீச் பண்ணு. இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்களுக்கு. ஏற்கனவே தமிழ் ஒர்க் தானே அது? எடுத்தோம் பட்சி. எடுத்தீங்க? ஆமா. முன்னாடி 1 வருஷமாவது இருக்கும். அப்படியா? சரி. சரியா மக்களே. அப்ப இந்த நமசிவாய மந்திரம் இருக்கு இல்லையா? ஆமா. ம். அது வந்து அதுல பெரிய எழுத்துலாம் இருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் அதான் இல்லையா? எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இல்லையா? ம். அதையும் ஒரு நாள் பாருங்க மெதுவா. நீங்க வாரத்துக்கு ஒரு நமசிவாய மீனிங்
பார்த்தாலே நீங்க அந்த திருமந்திரம் முடியிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். சரியா? ஒரு நாள் சக்கரத்தோட ரிலேட் பிரியா. சரிண்ணா. ம். ஆமா. அந்த ம். நமசிவாய சொல்லும்போது இந்த பஞ்சபட்சியும் நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும். ம். நம்பி சொல்றது தானே. ம். ஆமா. அது ஒண்ணு வேணும். நம்ம எல்லாம் வந்து உட்காந்துருக்கோம் இல்லையா? அதாவது இந்த கோயில்ல கூழ் ஊத்துறாங்கன்னு இருக்காங்க. சரி போவங்களுதேன்ட்டு எல்லாம் போயிருக்காங்க. ஒரே ஒரு சின்ன குழந்தை மட்டும் கொடைய பிடிச்சிட்டு வந்திருக்கு. ஏன்பா கொடை பிடிச்சிட்டு வர அப்படின்னு கேட்டா, எங்க அம்மா சொன்னாங்க மழை பெய்யணும்னா கோயில்ல கூழ் ஊத்துவாங்க. கோயில்ல கூழ் ஊத்துறாங்கல்ல, மழை பெய்யும்ல. இப்ப இத்தனை பேர் போயிருக்காங்க பாத்தியா? அவன் வந்து ஒரு பிலீவ் பண்ணிட்டு போயிருக்கான். இந்த பொண்ணு வந்து ட்ரஸ்ட் பண்ணி போயிருக்கு இல்லையா? அது 2க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இல்லையா? இத வந்து நீங்க வந்து அப்படியே முழுமையா நீங்க நம்பி சொன்னா, அதுதான் சரணாகதி. இல்லையா? அதுதான் சரணாகதி. நம்ப இங்க வந்து இவன்ட்டருந்து நம்ப எனர்ஜி வாங்கிட்டு, நம்ப வந்து எதிர்நீச்சல் போடுவோம்னு நெனச்சோன்னா, அது சரணாகதியே இல்ல. இல்லையா? அ சரணாகதினா, அவன் இறைவன் திருவடி வந்து போட் மாரி. ரிவர் வந்து 30 கிலோமீட்டர்ல போகுதுன்னா, போட்டு 50 கிலோமீட்டர்ல போகுது. நீ எதிர்நீச்சல் போடுற. நீ யோகா கத்துக்கிட்டு, நான் வந்து லைஃப்ல எதிர்நீச்சல் போட்டு நான் சக்சஸ் பண்ணுவேன்னா, அது சரணாகதி கிடையாது. போட்ல போய் உக்காந்துரு. அவ்வளதான். நீ கரை சேர்றவன் தான் எதிர்நீச்சல் போடுவான். நம்ப அங்க சகசரம் போய் அங்க சதாசிவத்திட்ட போய் சேரப் போறோம் நம்ப. அதனால சரணாகதி அடைஞ்சிருங்க. நம்புங்க மக்களே. நம்புங்க மக்களே. உங்க கூடயே இருந்து பேசுவான் அவன். சரியா? ம். தாயை விட உயர்ந்தவன்பான். ஏன்னா, தாய் பக்கத்துல இருந்தா தான் பால் குடுக்க முடியும். எங்க அம்மா இங்க பக்கத்துல இல்ல. ஆனா, அவன் சதாசிவன நினைக்கும் போதெல்லாம் அங்க இருந்து உண்ணாமுலையில இருந்து அண்ணாமலை பால் குடுப்பான் அவன் எனக்கு. சரியா? அதனால நீங்க நம்புங்க. வாழ்க்கையில எல்லாமே மாறும். சரியா? நமசிவாயத்த தவிர வேற உயர்ந்த மந்திரம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இது போதும் மக்களே. டைம் இருக்கா? ஒரு 3 டைம்ஸ் ஓம் நம சிவாய சாண்ட் பண்ணி பார்க்கலாம். ரெக்கார்டிங் ஸ்டாப்.